பழனி முருகன் கோயிலில் காலாவதியான பஞ்சாமிர்தம் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து கோயில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபதி. வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். வணக்கம். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் சார்பாக பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்பட்டு பக்தர்கள் வழங்கப்படுகிறது. கோயில் நிர்வாகம் சார்பில் நவீன இயந்திரங்கள் மூலம் பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்பட்டு மலை மீது குறைந்த வழியில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோயிலுக்கு சொந்தமான லாரியில் 30க்கும் மேற்பட்ட கேன்களை அடைத்து பஞ்சாமிர்தம் எடுத்து செல்லப்பட்டது. அடிவாரம் பகுதி மக்கள் லாரியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சாமிர்தம் கெட்டுப்போன நிலையில் எடுத்து செல்லப்படுகிறதா அல்லது முறைகேடாக வேறு இடத்துக்கு பஞ்சாமிர்தம் எடுத்து செல்லப்படுதா என கேள்வி எழுப்பினர். தகவல் இருந்த அடிவாரம் காவல் நிலைய போலீசார் பஞ்சாமிர்தம் கொண்டு சென்ற லாரியை காவல் நிலையத்தில் எடுத்து சென்றனர். ஏற்கனவே தைப்பூச காலங்களில் தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிர்தம் தேக்கமடைந்து கோயிலுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட இந்து அமைப்பு குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் மீண்டும் பஞ்சாமிர்தம் விற்பனையாகவும் தேக்கமடைந்தது. அதனை அழிப்பதற்காக கோயில் நிர்வாகம் எடுத்து செல்ல என்ற போது பொதுமக்கள் சிறைப்பிடித்து போலீசார் ஒப்படைத்தனர். இது சம்பந்தமாக கோயில் நிர்வாகம் கேட்டபோது விழா காலங்களில் பக்தர்கள் வரி அதிகமாக காணப்படுவதால் அதற்கேற்றாற்போல் பஞ்சாமிர்த தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்கு உற்பத்தி அதிகப்படுத்தும் எனவும் விற்பனை போக காலாவதியான தேக்கமான பஞ்சாமிர்தங்கள் பிளாஸ்டிக் டப்பாக்களுடன் அளிக்க முடியாது என்ற காரணத்தால் டப்பாக்களில் இருந்து கேன்களுக்கு நிரப்பி கோசாலைக்கு சென்று அளிப்பது வழக்கமான ஒன்றாகும். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தேவையற்ற விஷயங்களை ஆக்கிரமிப்பு அகற்றத்தால் பாதிக்கப்பட்டோர் இதனை பெரிதாக்க நினைக்கிறார்கள் என்று கோயில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது.